இன்னைக்கு நம்ம போய் எங்க போறோம் தெரியுமா? இன்னைக்கு நம்ம காமஸ்ரீ நானி சிம்பாங்க பாரு. காமஸ்ரீ நானி சிம்பாங்க பாரு. மிஸ்டர் ராஜேஸ்வரி பிறந்த நாள் செலிப்ரேட் போறோம். மிஸ்டர் ராஜேஸ்வரி பிறந்த நாள் செலிப்ரேட் நம்ம பேசுறது யூஸ் பண்ணி அன்பான கணவர் மிஸ்டர் மகேந்திரன். மிஸ்டர் மகேந்திரன் நம்ம பேசுறது யூஸ் பண்ணி நம்ம கேட்கலாம். அவங்க அன்பான மனைவி ராஜேஸ்வரி பிறந்த நாள் சூப்பர் செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. ஓகே மிஸ்டர் ராஜேஸ்வரி கொடுத்து கிஃப்ட் எடுத்து மிஸ்டர் ராஜேஸ்வரி பிறந்த நாள் செலிப்ரேட் பண்ணாங்க. காமஸ்ரீ நானி போயிட்டு சூப்பர் செலிப்ரேட் பண்ணலாமா? ஓகே வாங்க போலாம். உங்க ராஜேஸ்வரி மிஸ்டர் ராஜேஸ்வரி கேட்கலாம். வாங்க வணக்கம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். ஓகே எவ்வளவுமா? ஓகே உங்க பிறந்த நாள் செலிப்ரேட் நாங்க பேசி பண்ணிருக்கோம். மிஸ்டர் ராஜேஸ்வரி தானே? எங்க பிறந்த நாள் தானே? அப்படி காலையில நான் எப்படி இருக்கு? நாங்க பேசி பண்ணிருக்கோம். உங்களுக்கு சந்தோஷம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மினி மினி கிஃப்ட் நாங்க வாங்கியா? ஓகே ஓகே மீதி கிஃப்ட் வாங்கிங்க. கிஃப்ட் இருக்கா? இருக்கா? ஓகே கிஃப்ட் யூஸ் பண்ணி கிஃப்ட் உங்களுக்கு யார் அனுப்பி பாப்பீங்க? உங்களுக்கு கேட்க முடியுமா? இல்ல எனக்கு ஒரே ஒரு கேட்ட வந்து நீங்க அந்த ஒரு கேட்ட சரியா சந்தோஷமா இருக்கும். அனுப்புறவங்க சந்தோஷமா இருக்கும். பேர் வந்து சொல்லுங்க. பேர் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் யார் சொல்லுங்க? ஓகே யாரு? கணவர். ஓகே ரெண்டாவது யார் சொல்லுங்க? பேரு? சரி மூணாவது சரியா கேட்க பண்ணுங்க. நான் அனுப்புறவங்க வரக்கூடாது. எல்லாமே சொல்லி ஏன் மறந்துட்டீங்க? அப்படி சொல்றதுல. சொன்னா உங்களுக்கு வரமா இல்லையா? அப்படியே இருக்கும். சரி ஓகே மூணு பேர் நீங்க ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் என்ன பண்ணீங்க சொன்னா? நான் தான் ஓகே இந்த மூணு பேர் ஒருத்தவங்க தான் அனுப்புறீங்க. சரியா கேட்க அப்படி சொன்னா இப்போ யோசிச்சு கரெக்ட்டா சொல்லுங்க. இவங்க தான் இருக்காங்க. கரெக்ட்டா எல்லாமே உங்க அனுப்புறீங்க தானே? அப்ப யார்? அது ஒருத்தவங்க சொல்லுங்க. சரியா? சரி அவங்க ஒரு பாட்டு எடுத்துறாங்க. இந்த பாட்டு உங்களுக்கு இத போட்டு அவங்க சரியா சொல்லிடுவாங்க சொன்னாங்க. முதல்ல பாப்போம். யாரு? யாரு? உங்க வீட்டுல வீட்டுல மணி சொல்லுங்க மணி கொடுங்க. நீங்க அப்படி செல்லமா போறீங்களா? எங்க வீட்டுல வீட்டுல கூப்பிடு சரியா? உங்களோட அன்பான கணவன் உங்களுக்கு அந்த சர்ப்ரைஸ் பண்ணி மகேந்திரன். இது பண்ணி நீங்க கிட்ட ஒரு சர்ப்ரைஸ் சொல்லுங்க. ஏன் பண்ணல? யார் கேட்க பண்ணா? போறீங்களா? சர்ப்ரைஸ் பண்ணி எது பண்ணியா? யார் கேட்க பண்ணா? யார் கேட்க பண்ணா? சண்டை போடுறீங்க. அப்படியே கதை நடக்குது. அந்த கதை விட்டுருங்க. சரி அவர் உங்களுக்கு அன்பான ஒரு வாழ்த்து வருது. வந்து நீங்க கேட்கறீங்க. ஹேப்பி பர்த்டே கொண்டாடி. உங்க எப்படி கூப்பிடுவாரு? என்னங்க? உங்க பேர் என்ன ராஜேஸ்வரி? செல்லமா கூப்பிடுறாரு. ஓகே. ஹேப்பி பர்த்டே கொண்டாடி. எப்போ கடவுள் ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கட்டும். உங்களுக்கு கடவுள் ஆசீர்வாதம் அவர் ஆசீர்வாதம் கடவுள் ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கட்டும் சொல்றாரு. எப்பவும் நீங்க சந்தோஷமா இருக்கணும். இதே போல சிரிச்சிட்டே இருக்கணும். அப்படியே சிரிச்சிட்டே இருக்கலாம். கோவியா நமக்கு. வந்துட்டா முடியாதா? ஓகே ஓகே. உங்க கடவுள் அப்படியே நினைவு வரணும். நீங்க நினைக்கிற அப்படியே நடக்கணும். ஏதோ அப்படி நடக்கலனா எதுக்கு நம்ம சேர்த்து வைக்கிறோம் கடவுள் சொல்றாரு. அதுமா அப்புறம் சொல்றாரு. எது நினைச்சாலும் நடக்கும். நீங்க அவருக்கு கிடைச்ச பியூட்டிஃபுல் வண்டர்ஃபுல் மணியா. ஏதிக்கீங்க. அவர் அவ்வளவு வந்துட்டாரு. நீங்க அவருக்கு கிடைச்ச வர அவர் சிரிச்சிட்டாரு. உங்க அப்படியே நீங்க அவருக்கு கிடைச்ச பியூட்டிஃபுல் சந்தோஷமான அழகான மணியா. அழகா எல்லாரும் நினைச்சு இது வரைக்கும் அழகா ஒரு காரணம் நீங்க தான் இருப்பா. நீங்க இல்லனா அவர் என்ன செய்றாரு? கேட்க போறீங்க. ஓகே அவ்வளவு வந்து சொல்லிட்டீங்க சொல்லுங்க. இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? மண்டபத்துல நீங்க சொல்றாங்க சொல்லுங்க. மண்டபத்துல என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? அது இல்ல சரியா இருக்காது. என்ன சொல்றீங்க? இதே போல நீங்க எப்போது சந்தோஷமா இருக்கணும். புத்தியா இருக்கணும். எது வந்தாலும் வந்து வரணும் போடுங்க. உங்க வாக்கி நீங்க முடிவு பண்ணி அவரோட எப்போது போய் இருக்கணும். சரி நாங்க பேசி உங்களுக்கு என்ன வச்சிருக்கோம். Thank you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Birthday, happy birthday, happy birthday to you. இந்த வருஷம் ஏதாவது வயசு நடக்க மாட்டாங்க. வயசு இந்த வருஷம் போகும். ஆமாங்க. அந்த வருஷம் கவலைப்படாதீங்க. சந்தோஷம் மட்டும் உங்களுக்கு நினைச்சு எப்போதும் நிக்கணும். ஒரு வருஷம் இல்ல இந்த வருஷம் இல்ல. நீங்க எப்போதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு சந்தோஷம் நினைச்சு இருக்கணும். சொல்லி திரும்ப நான் பேசி உங்களுக்கு பிள்ளை நான் வச்சிருக்கேன். Thank you.